தமிழரசனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? தமிழரசனால் யார் இந்த தமிழர்? அதையாவது எவனுக்காவது தெரியுமா? ஒரு போலீஸ்காரனுக்கு கூட தெரியாது சகோதரர். தமிழ்நாட்டின் ஐஜியை அழைத்து ஐஜிக்களாக இருந்த ஒரு 10 பேர் இன்று வரை தமிழரசனுக்கு பின்னால் ஒரு 5 ஐஜியோ 6 டிஜிபியோ மாறி இருக்கிறான். அவ்வளவு பேரை உட்கார வச்சு தமிழரசன் யார், அவன் இந்த சமூகத்திற்கு என்ன தவறு செய்தார், என்ன துரோகம் செய்தார் என்று எவனாவது ஒரு கட்டுரை எழுதி கொடுக்க முடியுமானால் அவனுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் செய்ய முடியுமா? அவன் என்னமோ தமிழரசன் சொன்னா போதும், ஒரு பெரிய தீவிரவாதி மாதிரியும், அவர் என்னமோ 10-15 பொம்பளைய கற்பழிச்சிட்ட மாதிரியும், ஒரு 5000 குடும்பத்துல போய் வஷ்ட கலக்கிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கினான். இந்த தமிழினத்தின் முதல் விதையை வித்தவன், முதல் செயலை துவங்கியவன் தமிழரசன். தமிழினத்தின் ஒரு விடிவெளி ஆதிக்க வர்க்கங்களிடமிருந்து இந்த ஆரிய அடிமைகளிலிருந்து அடிமைப்பட்ட நம்முடைய இனத்தை எப்படி விடுவிக்க வேண்டும், எப்படி அதனுடைய வாழ்வுரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை எனக்கு தெரிந்தவரை, தமிழரசனை விட தெளிவாக தெரிந்தவர்களை சகோதரர்களே நான் இன்று வரை எந்த அரசியல் கட்சியும் சந்தித்தேன். ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதியாக இல்லை, இந்த மண்ணின் சொந்தக்காரன். இந்த மண்ணுக்கு இந்த கூட்டுறவு சங்கங்கள்லாம் கூட அவர் உற்பத்தி பண்ணி கொடுத்ததுதான் அந்த மனிதாபிமானம், மனித புனிதத்துவம். அவன் இந்த மண்ணை நேசித்தான், மலைகளை நேசித்தான், இந்த மக்களை நேசித்தான், எந்த தமிழனுக்கும் கெடுதி இல்லாமல் வாழ்ந்து கற்பித்தான், தன் உயிரையே அர்ப்பணித்தான். அவருக்கு இந்த நாட்டிலே இடமில்லை என்றால் இந்த தமிழகமே அழிந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான்.